நேற்றைக்கு தமிழ்நாட்டில் மாணவர்கள் நடத்திய நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் நடிகை சனம் செட்டி அவர்கள் அங்க நடந்த பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. அந்த அம்மா எதை பேசினதுனால அங்க அந்த பிரச்சனை வந்ததுன்னு இந்த காணொலியை பாருங்க. கிடையாது, நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சு அந்த அம்மா போய் செய்தி ஊடகங்களுக்கு என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க, எப்படி அதை திருத்தி அந்த பரப்புரைய மாத்துறாங்கன்னு நீங்களே பாருங்க. ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? எம்மா, இங்க பிரச்சனை வெற்றிமாறன் சாரோ நீங்களோ கிடையாது. நீங்க அங்க பேசின வார்த்தை. போராட்டத்தை களத்துல வந்து நான் நேற்றைக்கு தான் ஃபேன் ஷோ ஜனநாயகம் பார்த்தேன், பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னு சொன்னதுனாலதான் மக்கள் ட்ரிகர் ஆனாங்களே தவிர நீங்க ஒரு நடிகைன்றதுனால ட்ரிகர் ஆகல. நீங்க பேசின அந்த வார்த்தை சரியா? இந்த மிச்ச காணொலியா நான் போடல. இதுக்கு அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு சகோதரர் பேசியிருக்காரு, அதை பாருங்க என்னன்னு. கம்யூனிஸ்ட் தோழர் வந்து ரொம்ப தெளிவா அரசியல் படுத்துறாங்க. உங்களை இங்க வந்து யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்கு, அந்த சுதந்திரம் இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்றோம் அப்படின்றது. இப்ப என்ன அவங்க வெளியில போய் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப இங்க நடந்த சம்பவத்தை வந்து அவங்க பேசும்போது நம்ம மைக்க உடனே வாங்கி நம்ம என்ன சொன்னோம், அவங்க கிட்ட வச்ச கோரிக்கை என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து, மைக்க கொடுங்க, நாங்க உங்ககிட்ட எஜுகேட் பண்றோம், பரவாயில்ல அவங்க இருக்கட்டும், அவங்க விஜய் ரசிகராக இருக்கட்டும், நம்ம தாவைக்கால இருக்கிறவங்களே வர சொல்றோம், எல்லாரும் வாங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. நீங்க இன்னைக்கு வந்து இப்ப எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு 10% பேர் நம்ம இருப்போம். ஓகே, பின்தொடர்றதுக்கு ஒரு 90% பேர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் இப்ப தெரியுமில்ல, நம்ம வந்து வேட்பாளரே யாருன்னு தெரியாம அவ்வளவு பேர் ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அவங்க எல்லாருமே யாரு? என்னோட பையன் போட்டிருக்காங்க, என்னோட தம்பி போட்டிருக்காங்க, உங்களோட தங்கச்சி போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க போட்டிருப்பாங்க. அவங்களும் எல்லாருமே வரணுன்றத நம்மளோட கோரிக்கை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல இங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இது வந்து டெமோக்ராட்டிக் கூட்டமே இல்லை, அவங்க மைக்கை வந்து நம்ம அபகரிச்சு இங்க வந்து பேசவே கூடாது அப்படின்றத நம்ம வெளியில அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாங்க. தயவு செய்து அது மாதிரியான எந்த எண்ணமும் அப்படி ஒரு சம்பவமும் அங்க நடக்கல. நம்ம சொன்னது என்னன்னா, மைக்கை வாங்கி உங்களுக்கு சொல்றோம், தெளிவுபடுறோம், யார் வேண்டாலும் பேசட்டும், அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகட்டும் அப்படின்றத ஆரோக்கியமான வரும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அதான் சொல்லுது. உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தாலும் தெரிவிங்க, அதை நம்ம எஜுகேட் பண்ணுவோம், நம்ம வந்து பேசுவோம். நம்ம இங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அவர் ஃபவுண்டர் வந்து அவர் வந்து இறங்கும் போதே, அதோட லீடர் வந்து அபிஜித் வந்து இறங்கும் போதே அவர் தூக்கிட்டு வந்தது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரே ஒரு இது தான். அதை தவிர வேற யாரையுமே அவர் முன்னெடுத்து கொண்டு வரணும். வேற தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஓகே, அப்ப அங்க சொல்லக்கூடியது என்ன, இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரை வந்து எப்படி வேணாலும் உங்களை எஜுகேட் பண்ணியிருக்காங்களே. இப்ப நம்மளே இங்க சொல்லுவோம்ல, அடித்தால் திருப்பி அடிப்போம், அதெல்லாம் நம்ம டயலாக்ல சொல்றோம், இங்க சில தலைவர் சொல்றாங்க. ஆனா அறிவார்ந்து சிந்தி, அறிவார்ந்து உன்னோட இது பண்ணு, நீ அதிகாரத்துக்கு போ, அறிவு சார்ந்த அதிகாரத்துக்கு போறதா அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சிந்தித்து செயல்படணும், எல்லாத்தோட கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய கோரிக்கை. நாளைக்கு அது மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் போது இங்க இருக்கிறவங்க இதுக்கும் மேல ஒற்றுமையாகவும் இன்னும் நம்மளோட படைபலத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்றது. இவர் சொல்றத கேட்டீங்க தானே? இந்த அம்மா நான் ஜனநாயகம் படம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அங்க இருந்தவங்க கோவப்பட்டாங்க. நீங்க பேசவா, நான் பேசவா போவான்னு கேட்டாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா வெளியே போய் என்ன சொல்லுது, இது டெமோக்ரஸியா, நான் பேசதானே வந்தேன், நீங்க பேச வந்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்கிறோம், மக்களோட போராட்டத்துக்கு, அந்த பிள்ளைங்களோட போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம், அப்ப அதை பத்தி பேசணும். நான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு தான் நேற்றுக்கு தான் பார்த்தேன், நான் விஜய் பேச்ச கேட்டதும் கை தட்டுறதுக்கு தற்குறி கூட்டங்களா அங்க இருக்கிறது, அனல் குஞ்சுங்களா? இல்ல நீட்டால இவ்வளவு ஒரு பெரிய அழிவு நமக்கு வருது, அப்படி அதனால அந்த நீட்டு நமக்கு வேண்டாம்னு போராட்டத்துக்கு போயிருக்கிற மாணவர்கள், அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க. நீங்க அங்க போய் தளபதினு சொன்னதும் கத்துறதுக்கு அவங்க என்ன ரசிக குஞ்சுங்களா, இல்ல சிந்தனையற்ற பிள்ளைங்களா? அவங்க இப்போ ஜென்சி கூட்டம், அவங்க சிந்திக்கிறாங்கல்ல. ஒரு கூட்டம் ஒரு பக்கமா சினிமான்னு ஓடுனா அவங்க இல்ல, எங்களுக்கு நீதி
நீதி வேணும்னு போய் நிக்கிறாங்கல்ல, அங்க போய் நீங்க படத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னதுனாலதான் கோவப்பட்டாங்க. அதை நீங்க எப்படி அவங்களுக்கு எதிராகவே திருப்பலான்னு பாக்குறீங்க? இது மக்கள் நீங்க தான் சிந்திக்கணும். அவங்க நெகட்டிவா பரப்புறது சீக்கிரம் போயிரும். அங்க என்ன நடந்துருன்ற அந்த பாசிட்டிவா நீங்க தான் பரப்பணும். மக்கள் தான் இதை பகிரணும். இதை எல்லாருக்கிட்டையும் நீங்க தான் கொண்டு போகணும். கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன்.